ஆளுங்கட்சிக்கு துட்டடிக்கணும், காசு அடிக்கணும், அதுக்கு உண்டான வழி என்ன? அதுக்காக வந்து பூங்கா அடிக்கலாம். அது சட்டன்றது ஆளுங்கட்சிக்கு கிடையாது, சட்டன்றது எதிர்கட்சிக்கு மட்டும்தான் அடிப்படையில் அவங்களுடைய அது என்னன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற காலத்துல இருந்து குறிப்பாக இந்த விடியாத அரசியல் வச்சு தினந்தோறும் முன்னாடியே ஒரு போராட்ட களமாகத்தான் விஷயம் மாறி இன்றைக்கு நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் அதே போன்ற கடுமையான அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவங்களாம் இன்றைக்கு வந்து வீதி கொண்டு போராடுகிற ஒரு சூழ்நிலை. காவல்துறை கூட இன்றைக்கு இந்த ஆட்சியில வந்து இன்றைக்கு மிக மிக ஒரு வேதனைக்கு அதே போன்று சொல்லனாத ஒரு துயரத்துக்கும் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தை தென் மாவட்ட காவல் நிலையத்திலே வந்து இன்றைக்கு புகுந்து இன்றைக்கு வந்து ஒரு சமூகத்தில் இன்றைக்கு வந்து அராஜகம் செய்கின்ற சூழல் சொன்னார். இன்றைக்கு காவலர் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பாதிப்பு துர்பாக்கியமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அம்மாவுடைய அரசியலை பொறுத்தவரை சரி, ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு ஒரு ஆளுங்கட்சி தலையில் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் எதிர்பார்ப்பு ரெண்டு விஷயம் தான். ஒன்று, இந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி, பொதுவாக குடித நீர், கழிவுநீர் செல்லக்கூடிய வசதி, தெருவிளக்குகள், மின்சாரம், இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு அது ஒரு சீரான ஒரு முறையில் வந்து ஒரு இந்தியாவிலே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு அமைந்தது அம்மாவுடைய அரசு. ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதே போன்று சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் வந்து தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு அடிப்படையில் வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல்கள், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் சர்வசாதாரண. பாலியல் வன்கொடுமை பார்த்தா தினந்தோறும் பத்திரிகை அதாவது வந்து ஊடகங்களோட செய்தி பார்த்தா அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு காரணம் இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து இந்த அரசுக்கு கிடையாது. அவர்கள் பொறுத்தவரை வந்து வந்த ஒரே ஆட்சிக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும். அரசாங்கம் கருவூலத்தை நிரப்புறாங்க இல்லையோ, அவர்களுடைய குடும்ப கருவூலத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் ஈடியில் இன்னைக்கு மாட்டிருக்காங்க. அது என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள போறாங்க ஈடி விசாரணையிலன்றது நிச்சயமா வந்து அது நடக்க தான் போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. அதில் வந்து பல நாள் திருநா ஒரு நாள் ஆகக்கூட போல இந்த 4 வருஷத்துல வந்து எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமா வந்து வெளிவருகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாக்கும். ரெண்டாவது, ஒரு இயற்கையை வந்து ஒரு பாதுகாக்கணும், ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு காட்டு வளம், அதே போன்று நாங்களும் வனத்துறை அமைச்சராக இருந்தேன். அதிகமான அளவுக்கு வந்து மரக்கன்றுகள் நன்னோம், அதே போல அதிகமான அளவுக்கு வந்து பூங்காக்கள்லாம் வந்து பராமரிக்கப்பட்ட அடிப்படையில் அம்மாவுடைய அரசை பற்றி பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. அம்மாவுடைய பிறந்தநாளே வந்து அந்த காலத்திலே முதல்ல இந்தியாவில் எந்த தலைவர் அளவுக்கு பிறந்தநாளில் மரம் நடுவுலாம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் இன்னைக்கு மரத்தை விட்டுறதும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருவள்ளூர் நகராட்சியில் ராஜம்மா தேவி அவங்க வந்து தனியார் வந்து நலம் கொடுத்துருக்காரு. அதில் காலங்காலமாக பார்க் இருந்தது. அந்த பார்க்கை வந்து இப்போ எடுத்துட்டு இப்போ கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு மக்களுக்கு பிரயோஜனப்படுறது பூங்கா. அந்த பூங்கா வந்து எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பார்க் கட்டுறாங்க. இது கமர்ஷியலாக இன்னைக்கு வந்து கடைகள் கட்டுறாங்க. 19 கடைகள் மொத்தம் இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல. அது கட்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன். அப்போ ஆளுங்கட்சிக்கு அவங்க வந்து துட்டடிக்கணும், காசு அடிக்கணும், அதுக்கு உண்டான வழி என்ன? அதுக்காக வந்து பூங்கா அடிக்கலாம். அதில் பூங்கா அடிப்பதை தடுத்து நிறுத்துறோம். அதை மறுபடியும் வந்து அது பூங்காவை ஆக்கணும். திருவள்ளூர் நகராட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதியில் சாலைகள் குண்டுங்களையோ சரி, அதே போல் வந்து மருத்துவமனையில் அவலநிலை, அதே போன்று கழிவுகள் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அதே போன்று தெருவிளக்கு நிலை, இது போன்ற அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்றைக்கு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எங்களோட கூட்டணியில் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்ப இதே பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் கட்சியில வந்து இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் சரி, ஆள் கடத்தல் பண்ணலாம், அது மட்டும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், நில அபகரிப்பு பண்ணலாம், எது வேண்டுமா சொல்லலாம். காவல்துறையில் உள்ள பூந்து கூட ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகலாம். ஆனால் அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் அதே வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க, அதே போல் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கள்ள ஓட்டு போட்டவனை பிடிச்சி கொடுத்தேன். அதுக்கு என் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எஃப்ஐஆரில் 5 செக்ஷனு,
இன்னொரு எஃப்ஐஆர்ல 5 செக்ஷனு, இன்னொரு எஃப்ஐஆர்ல 5 செக்ஷனு, இன்னொரு எஃப்ஐஆர்ல 5 செக்ஷனு. அப்போ 4 எஃப்ஐஆர்ல எத்தனை செக்ஷன் வந்து 20 செக்ஷன். ஏன் அப்ப இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்றோம் நாங்க. இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம். அப்போ ஆட்சியுடைய அதிகாரத்தை கொண்டு எதிர்கட்சிகளை பழியும். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய கலீக்ஸ் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், அதாவது கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், அவங்க மேலாம் போய் வழக்குகள் எல்லாமே. சரி, அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கிறது ஒரே காரணமாக இன்னைக்கு ஜெகன்மோகன் சட்டப்படி அணுக வேண்டியதானே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை விட்டுட்டு அவர் இன்னும் பெரிய வந்து ஒரு தேச துரோகம் குற்ற மாதிரி போட்டு அவரை வந்து பிடிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 போலீஸை போட்டு நீங்க பிடிக்கிறீங்கன்னா, அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த கால் புணர்ச்சி ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறது கூட தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை தான். அந்த ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டணி கட்சி மேலே தீவிரம் காட்டுறது. ஏன் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கூட்டணியில் உள்ளவங்க அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறது அதே காட்டுறது இல்லாத? அப்போ வெண்ணெய் இருக்கல சுண்ணாம்பு இருக்கல, அப்படி தானே. இப்போ ஒரு சட்டன்றது பார்த்தீங்கன்னா, சட்டன்றது ஆளுங்கட்சிக்கு கிடையாது, சட்டன்றது எதிர்கட்சிக்கு மட்டும்தான். அடிப்படையில் அவங்களுடைய அந்த எண்ணன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சட்டப்படி நீதிமன்றம் ஒன்று இருக்கு, அது நிச்சயமா சந்திப்போம். இப்போ என்ன கூட தான் 4 எஃப்ஐஆர்ல 20 செக்ஷன் போட்டால் கூட கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா நீதி நிலைநாட்டுற வகையில் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து கோஸ் பண்றேன் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் வீட்டுக்கு 8 பேர் வந்தாங்க. இன்னைக்கு 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர், 3 ஏசி, ஒரு 2 இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள் வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, 5 வருஷம் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு சட்டம்னு ஒன்று இருக்கு, அது தெரியும். இன்னைக்கு அந்த ஆஃபீஸர் ஃபீல் பண்றாங்க, ஏன்டா அவர் வீட்டுக்கு போகணும், தேவையில்லாம 5 வருஷம் இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து காப்பாத்துறாரு அவரை. இவங்களெல்லாம் 8 பேர் வந்து ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின் கை விட்டார், அவ்வளவுதான். இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லணும். நீதிமன்றத்தில் நம்ம வந்து கேட்குற கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும். சார், இப்போ தலித் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக தலைவர் ஒரு கண்டனம் கூட இன்னும் அவருக்கு தெரிவிக்காம இருக்காரு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதாவது வந்து ஒரு விசிக பொறுத்தவரை ஒரு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் பேசணும். அவர் பேசாம இருக்காருன்னா வந்து யார் பேச விடாம பண்ணாங்க, யார் வாயை மூடினாங்க, அதான் வந்து இப்ப கேள்வி. சார், பாமக கட்சியில ராமதாசும் அன்புமணி ராமதாசும் மோதல் இருக்கு. நேற்று பயங்கரமா வந்து இங்க திருவள்ளூர் நடைபெற்ற கூட்டத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இதை நீ எப்படி பாக்குறீங்க? அவங்க குடும்ப பிரச்சனைங்க. அது இன்னைக்கு சண்டை போட்டுருக்காங்க, நாளைக்கு ஒன்னாயிடுவாங்க. இதை நீங்க நானே பேசணும். ஓட்டு வங்கி எப்படி சார் பாருங்க வர தேர்தல்? இது அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வந்து அதாவது வந்து ஒட்டுமொத்தமா அவங்க சார்ந்து இருக்கின்ற ஓட்டு இருக்கு இல்லையா, அது அவங்க தான் இறுதி இருப்பாங்க, அவங்க தான் முடிவு செய்யற விஷயம். நீங்க நான் முடிவு செய்யற விஷயம் அது. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. தேர்தல்